வாங்க சார் வாங்க. பாஸ்போர்ட்டா கேபினட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ எடுத்த படத்தை காட்டு. நீ எப்படி படம் படிக்கிறேன்னு பார்க்க வேண்டாம் சார்? இன்னைக்கு சினிஃபீல்ட்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் முதல்ல நம்ம கேமரா தான் மூஞ்ச காட்டியிருக்காங்க. நம்ம டேலண்ட் என்னங்கறத இதுல பாருங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஏகப்பட்ட போட்டோ இருக்குது. இதுல உன் பொண்டாட்டின்னு சொல்ற அந்தஸ்து யாருக்கு இருக்குதுன்னு பாரு. இந்த ஏன்பா இதெல்லாம் யார் பத்த பொண்ணோ என்னமோ இவங்கள ஒருத்தி என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. என்ன கல்யாணம் பிளப்புற ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இந்த பாரு சுபமா கிட்ட கொண்டு போய் இதான் உன் பொண்டாட்டின்னு காட்டு. ஐயா இது வேணாம்பா, இதுக்கு லேசா மீசையெல்லாம் முளைச்சிருக்கு. இப்ப பொண்டாட்டின்னு சொல்லு, புருஷன் சொல்லு. சரி இதை பாரு. என்னப்பா அது போனா இருக்குப்பா, நல்லா இல்ல. பெரிய புத்தர் மாதிரி பேசுறேன். இப்ப என்னடா நிஜமா பொண்ணு பாக்குற மாதிரி இது சொத்த அது மோசம்ன்ற இடம் இது. சீக்கிரம் எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ற. ஏன் சார் போட்டோ எடுக்க வந்தீங்களா பொம்பளை போட்டோ பார்க்க வந்தீங்களா? சார் பிளைனா சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில வேலை பார்க்கறோம். எங்க மேனேஜிங் டைரக்டர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நல்ல போட்டோகிராஃபர் ஃபிக்ஸ் பண்ற பொறுப்பு எங்க கிட்ட விட்டுருக்காங்க. இந்த போட்டோல எதனா நல்லதா கொண்டு போய் காமிச்சா உங்களுக்கே சான்ஸ் கிடைக்கும், நல்ல பணம். என்ன சொல்றீங்க? ஏன் சார் இது நீங்க முதல்ல சொல்லிருக்கூடாதா? ஏன்பா இந்த போட்டோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல செலக்ஷன். சார் நாளைக்கு எங்க எம்டி கிட்ட பேசி உங்களுக்கு அட்வான்ஸ் செக் கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப இந்த படத்துக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 10 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயோ பணமெல்லாம் வேண்டாம் சார், நீங்க நாளைக்கு கொண்டு கொடுத்தா போதும். பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் சார். ஏய் அவர்தான் இப்ப பணம் வேணாங்கல்ல, ஏன் சிரமப்படுத்துற? பரவாயில்ல எடுத்துக்கிட்டு போனா போறான். அது செல்லாத நோட்டு, அதனால உங்ககிட்டே கொடுத்தேன். ஏங்க ஒரு 5 ரூபா குறைச்சு கூடாதா? சொன்னதே குறைச்சதான் சார், அதுக்கு மேல குறைக்க முடியாது. ஏன்பா ஏன் படம் அடி வச்சா? 5 சார். இவங்கிட்ட ஒரு 5 ரூபாய் குறைச்சு 6 கிட்ட ஒரு 5 ரூபாய் எல்லாத்துக்கும் சார். இது யார் சார் ரொம்ப அழகா இருக்காங்க? உங்க பொண்டாட்டியா? இல்ல பாட்டி. ஊராமட்டா பொண்டாட்டி பத்தி உனக்கு என்ன பேச்சு? வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? ஒரு 5 ரூபாய் வேலை போட்டு கொடுனா அதுக்கு வக்கில்ல கஞ்சப்பைய. பாட்டி ஆண்டி அழகா இருக்காங்கல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இப்படி அழகான பொண்டாட்டிய ஊர்ல விட்டுட்டு பக்கத்து விட்டு பூசணிக்காய் எதிர்த்த விட்டு வெண்டைக்காய் வேடிக்கை பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன வந்து போய் ஆடி மாசம் முடிஞ்சு 3 நாளுகள் இல்ல. எங்க உன் பொண்டாட்டி? அங்கதான் இருக்கா. அங்கே இருந்தா எப்படிப்பா? இங்க எப்ப கூட்டிட்டு வர போற? மாமனார் உடம்பு சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் எனக்கு லெட்டர் போட்டா. அதுக்கு நீங்க பதில் போட்டீங்களா? முந்திரி கொட்டை, உனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு போ. அவ கேட்டதை நான் கேட்கிறேன், பதில் போட்டியா? இல்ல. ஏன் போடல? ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. கிழிச்ச பொண்டாட்டிக்கு பதில் எழுதாத மனுஷன் ஒரு புருஷனா? அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். உடனே அவளுக்கு கருதாச்சு எழுது. சரி நான் ஆபீஸ்லயே போய் எழுதி போட்டுறேன். உன்னை நம்ப முடியாது. இப்பவே என் கண் முன்னாலே உன் கைப்பட எழுது. பேனா வேடு, எழுது எழுது. என்னப்பா கிறுக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி லெட்டர். நான் கேட்க வேண்டாமா? சத்தமா சொல்லிக்கிட்டு எழுது. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பொண்டாட்டி அவர்களுக்கு. இரு இப்ப நீ என்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறியா இல்ல மந்திரிக்கு மனு போடுறியா? நான் மரியாதை தான் எழுதுறேன். முன்ன பின்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதிருக்கியா இல்லையா? இல்ல. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு சந்தர்ப்பமே வரல. அதுதான் தெரியல. அப்ப ஒண்ணு செய்ய, எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்கும் போதெல்லாம் தினம் எனக்கு ஒவ்வொரு விதமான லெட்டர் எழுதுவாரு. அதுல ஒண்ணு அள்ளி விடுறேன், அதே மாதிரி எழுதிக்க. சொல்லுங்க. அன்புள்ள பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிக்கு இச்சு 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 இச்சு. அது புரியுது. அது என்னது? எம்மு எம்மு எம்மு. கல்யாணம் ஆயிடுச்சு இது கூட தெரியலங்கிற. சொல்லிக்கிட்டே எழுது தானா புரியும். சொல்லிக்கிட்டே எழுது தானா புரியும். அறிவு கட்டவன அதையும் எழுதுற. பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு சுப்பமா கழுத்து எடுத்தாங்களே, அந்த லெட்டர் என்ன பண்ண? கிழிச்சு போட்டியா? கிழிச்சு போடுறதா? போஸ்ட் பாக்ஸ்ல கூடயே வந்து லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஐயோ நீதான் கோடமாக லெட்டர் செய்தி யாரு கையில மாட்டி பெரிய சிக்கலா போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. சுமதி கேர் ஆஃப் கைலாசகிரி திருப்பாக்கடல் போஸ்ட் ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு டூப்பட்ட செய்தி தான் போட்டிருக்கேன். மெட்ராஸுக்கு வந்ததுல நீ கூட நல்லா தேறிட்ட. ஆமா இது என்ன திடீர்னு இவ்வளவு சாமான் வாங்கிட்டு போற? சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுன்னு எங்க அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. சரி. ஆபீஸ்ல 8 பேர் சொல்லிட்டேன். சரி. நீ ஒரு சம்சாரமா மறக்காம வந்துடுங்க. சரி. பிச்சைக்காரன் மானம் மரியாதை இருக்கிறவன் இருந்தா என் வீட்டுக்கு சாப்பிட போவானா? நான் போறேன். என்னங்க ஏதோ சத்தம் கேட்கல? ஆமா அவருக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. நீங்க ஏதோ பொம்பளை சத்தம் கேக்குதே. இந்த வீட்டுல பொம்பளையே கிடையாது, வீட்டுக்காரமா தான் இருக்காங்க. சே அங்க இருக்காது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வயசு இருக்கும். போங்க.
தப்பு தப்பு, அவங்க இல்ல, இது ஏதோ இளம் வயசு குரல். வா என்னன்னு பாத்துருவோம். சொல்லிட்டு கர்மம் கர்மம். டேய், என்னடா இது அக்கிரமம்? வெள்ளிக்கிழமை அதுமா இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா டேய், கேட்டீங்களா? அநியாயம் பண்ணாத, வேண்டாம். வேலு, என்ன நடக்குது பாத்தியா? விடுங்கண்ணா, அவங்களும் கல்யாணம் ஆனவங்க, இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாதாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். டேய், இவ யாருன்னு தெரியுதா? நான் இவரோட வைஃப். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். நீங்க மிஸ்டர் வேணு, அவங்க உங்க வைஃப் மிஸ்ஸஸ் உஷா, கரெக்ட் தானே? நீங்க எங்க வீட்டுக்காரரை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேலையில சேர்த்து விட்டீங்க. இவ்வளவு அழகான வீட புடிச்சு கொடுத்திருக்கீங்க. இந்த விவரம் எனக்கு லெட்டர்ல எழுதிருந்தாரே. நான் வந்த உடனே உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்து. அதனால இல்ல, பரவாயில்ல. கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போச்சு. இங்கேயாவது வாழ்த்த சந்தர்ப்பம் கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. வாடா அப்படி. அவ யாருன்னு தெரியல. நல்ல பாரு. தெரியலையே. கடையில என்ன கடை? போட்டோ கடையில. ஓ, இவ இப்படிக்கு வந்தா? அதான் தெரியும், நீயே கடை. இப்ப பாரு நம்ம வேலையை. யார் வேலை? உனக்கு என்ன தலைவட்டு இருந்தா இங்க வந்து கமால் வேலை காட்டுவ நீ. சார்பட்டா பரம்பரை கிட்ட முத்துத்தை மாவனுக்கு அவனுக்கு வாஜாரி நான் தான். வந்து விட்டா நீங்க. யோ, உன் பொண்டாட்டிய நீ எங்க இருந்து இஸ்துன்னு வந்தேன்னு நான் கேட்டா உன் மூஞ்சி எப்படியா இருக்கும்? சிகமா இருக்கும், கேவலமா இருக்கும், கன்னத்துல அறையலாம் போல இருக்கும். இப்ப எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க. அப்ப கொஞ்சம் மரியாதையா பேசியா. சரி, சொன்னா கேட்டுக்கிறேன். என்னடா இந்த மிரட்டு மிரட்டுறாவா? எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது இவளுக்கு? இந்த அளவு அதிகாரம் வரணும்னா ஒண்ணு மந்திரியா இருக்கணும், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும். நிச்சயமா அவன் பொண்டாட்டி தான், சந்தேகம் இல்ல. ஆமாங்க, லெட்டர்லாம் வர போட்டிருக்கீங்களா? எங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஐயோ, குழப்பிட்டாளே, உங்களை குழப்பிட்டாளே. மந்திரியாலே பொண்டாட்டியாலே தான் முடியும், பொண்டாட்டி தான். அவர் எப்பவுமே இப்படித்தாங்க உளறிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, நாங்க வந்த நேரமே சரியில்லை. வாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். டேய் டேய் டேய், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி நீதான். நீயும் காலை மாறிடாதடா. இது பாரு, நான் ஒரு ஜென்டில்மேன். இது புருஷன் பொன் ஜாதி சண்டை, உள்கட்சி விவகாரம். இதுல நான் தலையிடக்கூடாது. கூட்டணி பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லு, வந்து நானும் குழப்பறேன். டேய் 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 வேணும். உள்ள வாங்க பேசிக்கிறேன்.